வணக்கம் பிரவீன். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தை முன்னிட்டு சேப்பாக்கத்தில் உள்ள அரசினர் விடுதியில் இருந்து அண்ணா நினைவிடம் வரை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் அமைதி பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி துரைமுருகன் தலைமையிலும் அதே போல பொருளாளர் டி.ஆர். பாலு முன்னிலையிலும் இந்த பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு அருகிலிருந்து புறப்பட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடம் வரையில் இந்த பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏராளமான திமுக தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்தவாறு இந்த பேரணியில் பங்கேற்று இருக்கின்றனர். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 55வது நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 55வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் பேரணியில் அக்கட்சியின் பொருளாளர் டி.ஆர். பாலு, தமிழக அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவாவேலு, அதே போல பொன்முடி, உதயநிதி ஸ்டாலின், செஞ்சி மஸ்தான், தங்கம் தென்னரசு, சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கனிமொழி உட்பட திமுக அமைச்சர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல திமுக மூத்த நிர்வாகிகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளனர். வழக்கமாக அமைதி பேரணி வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடையும். ஆனால் இன்று தூரம் குறைக்கப்பட்டு சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் அருகே இந்த பேரணியானது துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அமைதி பேரணியை அடுத்து ஏராளமான காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் இங்கே ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பேரணியானது தற்போது நிறைவு பெற உள்ள நிலையில் பேரணியை தொடர்ந்து மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் தற்பொழுது அமைச்சர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போல திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் என அனைவரும் மரியாதை செலுத்த உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கு ஏராளமான போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திமுகவினருமே கருப்பு சட்டை அணிந்தவாறு அமைதி பேரணியில் பங்கேற்றுள்ளனர்.